ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங், ஆப்ஷன் பையிங் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கும் அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸும் உருவாக்கப்பட்டவே, நாட் பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன், ஒன்லி அனலைஸ் செய்ய மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி எப்படி ஆப்ஷன் பையிங் பற்றி பார்க்க போகிறோம் நிஃப்டியில். ஓகே, ஃபஸ்ட்டு நிஃப்டி சட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இன்றையோட அதாவது நேற்றையோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கணும். நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸ் அளவு 26,013. ஓகே, அதுமாதிரி இந்தியோட ஓப்பன் ப்ரைஸ் பார்க்கணும். இந்தியோட ஓப்பன் ப்ரைஸ் பார்ப்போம். இந்தியோட ஓப்பன் ப்ரைஸ் 26,021. நேற்றையோட க்ளோஸ் வந்து 26,013. நேற்றை விட இன்றைக்கி வந்து மார்க்கெட் மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போனா நம்ம கால் சைடு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, அதே மாதிரி இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 26,000 ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இந்த ஓப்பன் ப்ரைஸ் பேஸ் பண்ணி தான் அனலைஸ் பண்ண போகிறோம். இன்னொரு ஓப்பன் ப்ரைஸ் அளவு 26,021. இது பக்கத்தில் இருக்கிற இண்டியஸ் நம்பர்னு 26,000. இந்த 26,000 பேஸ் பண்ணி கால் சைடு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, ஏன் கால் சைடுனா நேற்று க்ளோஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதான் கால் ப்ரைஸ் செக் பண்ணி பார்ப்போம். யார் ப்ராஃபிட் மேக் பண்ண கால் ப்ரைஸ் ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்களா இல்லை ஃபுட் ப்ரைஸ் மேக் பண்ணுறாங்களா பார்ப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு 26,000 கால் ப்ரைஸ் எடுத்துக்கிறோம். இந்தியோட ஓப்பன் ப்ரைஸ் அளவு 26,021. ஓகேவா, நேற்றோட க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கால் ப்ரைஸுமே செக் பண்ண போகிறோம். ஓகேவா, செக் பண்ணிட்டு அவன் ப்ராஃபிட் மேக் பண்ணுறான் இல்லாது அதுக்கு ஆப்போசிட் மேக் பண்ணால் பார்க்கணும். ப்ராஃபிட் மேக் பண்ணால் பார்ப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு 26,000 எடுத்துக்கிறோம். 26,000 கால் ப்ரைஸ். இனி வந்து நீங்கள் எக்ஸ்பைரி அன்றைக்கி முன்னே நெக்ஸ்ட் வீக் கான்டாக்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா, 26,000 கால் ப்ரைஸ் எடுக்க போகிறோம். இன்றைக்கி எக்ஸ்பைர்னால நெக்ஸ்ட் வீக் கண்டக்ட் எடுத்துக்குவோம். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைர்னால மோஸ்ட்லி 0 ஆயிரும். அதனால் இன்றைக்கி ஹை வால்டேஜ் இருக்கும். அதனால் நெக்ஸ்ட் வீக் எடுத்துக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வீக் எடுத்தாச்சு. 26,000 கால் ப்ரைஸ் செக் பண்ணி பார்ப்போம். 26,000 கால் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம பண்ணக்கூடிய ட்ரேட் வந்து 1 மினிட் கேம் பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா, நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்புறம் இது ஒரு வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, இப்போ நம்ம எடுக்க போகிற 1 மினிட் கேடி. அப்போ 1 மினிட் எடுத்துக்கலாம். இது தேதி வந்து 18ஆம் தேதி. ஓகேவா, பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒரு காதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் ஓப்பன் ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் ப்ரைஸ் 198. ஓகேவா, ரைட்டு. இப்போ இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கணும். மார்க்கெட் எந்த சைடு ஃபஸ்ட்டு மூவ் ஆகுது ஃபஸ்ட்டு பார்ப்போம். பாருங்கள், மார்க்கெட் வந்து ஓப்பனு டவுனாக கீழே தான் இறங்குது. அதாவது ஓப்பன்லேருந்து மேலேருந்து கீழே இறங்குது. அப்படின்னா கீழே இறங்கும் போது ஒரு சப்போர்ட் ஜோன், ஒரு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் ஜோன் தொட்டுட்டு ஒரு புல் பேக் ஆகும். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, மார்க்கெட்டை வந்து இங்கேருந்து ஓப்பன் ஆகி கீழே டவுன் ஆகிடுச்சு. டவுன் ஆகி கரெக்டாக இங்கே ஒரு லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு புல் பேக்குக்கு மேலே போகுது. அப்போனா இதோட லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, இதோட லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்புறம் புல் பேக்கோட ஹை ப்ரைஸ் நோட் பண்ணணும். எது வரைக்கும் புல் பேக்காக மேலே போது பார்க்கணும். அதோட ஹை ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. அப்போனா இதோட ஹை ப்ரைஸ். ஏன்னா இது வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஓகேவா, ஏன்னா இங்கேருந்து ஒரு புல் பேக்காக மேலே ஏறி இங்கே இருந்து கீழே இறங்கியிருக்கு. அப்போனா இது ஒரு லோ ஹை கிடைக்கும். ஒரு ஹை கிடைக்குது. ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த லோ ஹை யார் ஃபஸ்ட்டு உடைக்காத பார்க்கணும். ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, பாருங்கள், அழகாக இந்த லோ உடச்சிட்டேன். அது அழகாக இந்த லோ உடச்சிட்டேன். லோ உடச்சி இன்னொரு லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்.
எப்படி இன்னொரு லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. இன்னொரு லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னொரு லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, வெயிட் பண்ணுங்க. அவங்க அழகாக மார்க்கெட் டவுன் ஆகி ஒரு லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு புல் பேக்கை எடுத்துகிட்டு ஹை ப்ரெஸ் ரோல் பண்ணிட்டேன். இல்லை ஹைலேருந்து மறுபடியும் லோ ப்ரெஸ்ஸை ஒரு இன்னும் லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதாவது ஒரு லோயர் ஹைலேருந்து அந்த ஹைலேருந்து ஒரு லோ உடச்சிருச்சு. அப்போனா இது வந்து டவுன் ட்ரெண்ட். எப்படி ஒரு லோயர் ஹையை அது லோவர் ஹையோட லோ உடச்சிச்சுன்னா மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னு அர்த்தம். இது லோ இது ஹை, இந்த ஹையில் வந்து மறுபடியும் இது லோ உடச்சிட்டான். அப்போலாம் மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போனா இதுக்கு ஆப்போசிட் இருக்குது டைரெக்ஷனில் நம்ம பை பண்ண போகிறோம். ஓகேவா, இதில் டவுனில் மார்க்கெட் கீழே ஆகிட்டே இருக்கும். நம்ம பண்ண போகிற ஆப்ஷன் பை பண்ண போகிறோம். ஓகேவா, அதனால் இதுக்கு ஆப்போசிட் இருக்கிற டைரெக்ஷனில் அப்புறம் பை பண்ண போகிறோம். இது சரினா ஒரு லோ ஃபிக்ஸ் பண்ணி அதுலேருந்து ஹை ப்ரைஸ் போயிருக்கேன். இதாக லோ ப்ரைஸ்லேருந்து ஒரு ஹை ப்ரைஸ் போயிருக்கேன். போயிட்டு அந்த லோ உடச்சிட்டா மார்க்கெட் கீழே டவுன் ஆகும். ஓகேவா, அப்போலாம் நம்ம வந்து இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் 26,000 புட் ப்ரைஸை பை பண்ண போகிறோம். அது எப்போ பை பண்ணுறோன்னா இந்த லோ ப்ரைஸ் பார்த்தீங்களா, இந்த லோ ப்ரைஸ் மறுபடியும் இந்த கீழே போயிட்டு எப்போ இந்த லோ ப்ரைஸை டச் பண்ணுறாலோ அப்போது ஒரு என்ட்ரி போடலாம். அகைன் மறுபடியும் மார்க்கெட்டு நல்ல மேலே ஆயிடுச்சுன்னா இந்த ஹை ப்ரைஸு இதில் ஒரு என்ட்ரி போடலாம். மோஸ்ட்லி இந்த லோ தொட்டு கீழே இறங்கலாம், இந்த லோ தொட்டு கீழே இறங்கலாம். அப்போ அந்த இடத்துல நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனாக புட் ப்ரைஸ் பை பண்ணலாம். வெயிட் பண்ணி பாருங்க, காமிக்கிறேன் பாருங்க. மறுபடியும் கரெக்டாக மேலே ஆயிடுச்சா, கீழே டவுன் ஆகிட்டு டச் பண்ணலாம், கீழே இறங்கிடுச்சு. மறுபடியும் இங்கே அழகாக இந்த லோவை டச் பண்ணிட்டு இந்த லோவை டச் பண்ணிட்டேன். நான் காமிக்கிறேன், நல்லா செக் பண்ணி அது கரெக்டாக இந்த லோ தொட்டு கீழே இறங்குறேன். இந்த டைம் நோட் பண்ணிக்கோங்க, 10:24. அப்போனா இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனை நம்ம பை பண்ண போகிறோம். ஏன்னா மார்க்கெட் டவுன் ஆகுது. அப்போ டவுன் ஆனால் இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனை பை பண்ண போகிறோம். கால் கீழே போகிறதுனால நம்ம வந்து புட் சைடில் பை பண்ண போகிறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, 10:24. பாருங்க கரெக்டாக 10:24. ஓகேவா, அழகாக 10:24. ஏன்னா அது வந்து அந்த லோ டச் பண்ணி கீழே இறங்கினேன். அப்போ அந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக புட் சைட்டை செக் பண்ணி பார்க்கணும். அழகாக பாருங்க, அழகாக இங்கேருந்து தொட்டு நல்லா மூவ்மெண்ட் ஆகிடுச்சேன். அப்புறம் இந்த இடத்துல என்ட்ரி போட்டணும். ஏன்னா அது அந்த லோ ப்ளஸ் தொட்டுட்டு கீழே இறங்கினேன். அதனால் அப்படியே கீழே இறங்கினா இவன் ஆப்போசிட் இருக்கவே மேலே இறங்குவேன். காலுக்கு ஆப்போசிட் புட் ப்ரைஸ் வந்து அழகாக தொட்டுட்டு மேலே ஆகிட்டேன். ஓகேவா, நம்ம அழகாக இங்கே என்ட்ரி போட்டுட்டு எப்போ ரிவர்ஸ் ஆகலாம் அங்கே க்ளோஸ் பண்ணிக்கணும். இங்கே இந்த இடத்துல ரிவர்சல் ஆகும். எப்படி இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிறேன், அவ்வளோ இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிறேன். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கணும். அழகாக நம்ம என்ட்ரி 196 கிடச்சிருக்கு. சப்போஸ் இங்கே அந்த 1 மில்லிக்கு கேப்பை கிடச்சாலும் கூட அழகாக நீங்கள் 193 என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகேவா, நம்ம டார்கெட் அழகாக 210 பாயிண்ட், அதாவது 194 என்ட்ரி, நம்ம டார்கெட் 218. ஓகேவா, அழகு 20 பாயிண்ட் கேப்சர் பண்ணியாச்சு. ஓகேவா, அகைன் மறுபடியும் அந்த கால் செக் பண்ணி பார்க்கணும். இன்னொரு வாய்ப்பு கிடைக்க செக் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட் சார்ஜ் கரெக்ட் ஆகிடுச்சு. பாருங்க கரெக்டாக உடச்சி கீழே இறங்கிட்டேன். அகெயின் மறுபடியும் மேலே ஆயிடுச்சு. மேலே அகெயின் மறுபடியும் போய் அகெயின் பாருங்க இந்த லோ டச் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டேன். மறுபடியும் கீழே இறங்கிட்டு மறுபடியும் கீழே இறங்கிட்டு அந்த ஹை ப்ரெஸ் டச் பண்ணிட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹை ப்ரெஸ்ஸை கரெக்டாக டச் பண்ணிட்டு கீழே இறங்குறேன். அப்போ இப்போ ஒரு என்ட்ரி போட்டுடலாம். எப்போ ஹை ப்ரெஸ் டச் பண்ணி கீழே இறங்குற பார்க்குறோம். கரெக்டாக
இங்கே தான் கீழே இறங்குறேன். அப்போலாம் 12.3 இருக்குது. ஆப்போசிட் டைரெக்ஷனில் புட் ப்ரைஸை செக் பண்ணி பார்க்கணும். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க, ஓகேவா? ஒரு நாள் எடுத்து செக் பண்ணி பாருங்க, ஓகேவா? பன்னெண்டு மூணுக்கு, ஓகேவா? பன்னெண்டு மூணுக்கு அழகாக என்ட்ரி எடுத்தாச்சு, ஓகேவா? நல்ல பிறகு கரெக்டாக இந்த என்ட்ரி போட்டோம். எப்போ ரிவர்ஸ் ஆகும் அப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துக்கு மட்டும் கரெக்டாக இந்த மோஸ்ட் ரிவர்ஸ் ஆகிறேன். ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இந்த இடத்த க்ளோஸ் ஆகணும், அப்படி இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிக்கலாம். அழகாக 162 என்ட்ரி எடுத்தாச்சு, ஓகேவா? அழகாக இந்த பாயிண்டில் க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்த கரெக்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு, ஓகேவா? இப்போ தான் ட்ரேட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு யார் ஓப்பன் ப்ரைஸ் வைக்கணும் அந்த ப்ரைஸ் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்டர்நேஷனல் மூவாக பார்க்கணும், ஓகேவா? நம்ம கால் ப்ரைஸ் எப்படி ஃபஸ்ட்டு செக் பண்ணி வரேன். உங்க போய் 26,000 ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ 26,000 ஃபஸ்ட்டு கால் ப்ரைஸ் செக் பண்ண போகிறேன். ஏன் கால் ப்ரைஸ் செக் பண்ணுறோம்னா ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸுக்கு வேலை ஓப்பன் ஆகிறதால நம்ம கால் ப்ரைஸ் செக் பண்ண போகிறோம், ஓகேவா? நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு உள்ள மார்க் அவுட்டோட ஃபஸ்ட்டு ஓப்பன் பேஸில் நோட் பண்ணிக்கணும். 26,000 கால் பேஸ் ஓப்பன் நோட் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டோம், ஓகேவா? இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் பேஸில் கீழே இறங்குறேன். கீழே இறங்கும்போது ஒரு லோ ப்ரைஸ் கண்டிப்பாக தொட்டுட்டு ஒரு புல் பேக் ஆவேன். எப்படி ஒரு லோ டச் பண்ணிட்டு ஒரு புல் பேக் ஆகலாம். அந்த இடத்துல நம்ம என்ட்ரி பார்க்கணும். அழகாக மார்க்கெட் கீழே இறங்கி இது லோவை செட் பண்ணிடுச்சு. இது லோவை செட் பண்ணிட்டு ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது. அந்த லோவே ஹை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். யார் ஃபஸ்ட்டு ஹையை கட் பண்ணலாம், நம்ம மேலே போகலாம். லோவை கட் பண்ணால் இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பை பண்ண போகிறோம். வாங்க, அழகாக ஒரு லோவை டச் பண்ணிட்டு மேலே ஒரு ஹையை டச் பண்ணிட்டு அழகாக அந்த லோவை உடச்சிட்டேன். ஒரு லோவே ஹையை உடச்சிட்டேன். அப்போனா ஒரு லோவர் ஹையை உடச்சிட்டேன். அப்போனா ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு. அப்போனா மார்க்கெட் வந்து கீழே தான் இறங்கும்போது தெரிஞ்சு போச்சு. இறங்கும்போது மார்க்கெட் கீழே இறங்கிட்டு ஒன்று இந்த லோவை தொட்டுட்டு கீழே இறங்கலாம், அல்லது ஹையை தொட்டு கீழே இறங்கலாம். ஒரு லோவை தொட்டு கீழே இறங்கும்போது இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பை பண்ண போகிறோம். பை பண்ணிட்டு எப்போ அது ரிவர்ஸ் ஆகலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மறுபடியும் இந்த ஹை ப்ரைஸ் தொட்டுச்சுன்னா அப்போ ஒரு என்ட்ரி போடலாம். தொட்டுட்டு எப்போ ரிவர்ஸ் ஆகலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டை வந்து மோஸ்ட்லி இந்த லோவை தொட்டு கீழே இறங்கிட்டு இந்த லோவை தொட்டுட்டு கீழே இறக்கலாம், அல்லது இந்த ஹையை தொட்டுட்டு கீழே இறக்கலாம், அல்லது மூணாவது லெவல் வந்து இந்த ஓப்பன் பேஸோடே வந்துட்டு கீழே இறங்கலாம், ஓகேவா? இது வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதாவது நான் வச்சுக்கோங்க, ஹை ப்ரைஸில் ஒரு லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு லோவிலேருந்து ஒரு ஹை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கீழே உடச்சிட்டேன். கீழே உடச்சாலும் மார்க்கெட் மேலே எல்லாம் இது வைக்கிறலாம்னா ஃபஸ்ட்டு லோ ப்ரைஸ் தொட்டுட்டு கீழே இறக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த ஹை ப்ரைஸ் தொட்டுட்டு கீழே இறக்கலாம், அல்லது இந்த கடைசியில் ஓப்பன் ப்ரைஸ் தொட்டுட்டு கீழே இறக்கலாம். அதில் அப்போ அந்த இடத்துல ஒரு என்ட்ரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்ட்ரி போட்டுடணும், ஓகேவா? ஓகே. மோஸ்ட்லி இந்த ஓப்பன் ப்ரைஸ் தாண்டி மேலே போயிடுச்சுன்னா அந்த ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் இப்போ ரிவர்சல் ஆகலாம். மோஸ்ட்லி எப்போயுமே இந்த லெவல் லோ ஹை லோர் ஹை இந்த லெவல் தொட்டுட்டு மார்க்கெட் கீழே இறங்கும். அந்த இடத்துல ஆப்போசிட் டைரெக்ஷன் பை பண்ணிடணும், ஓகேவா? இது வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். Thank you.